வணக்கம் எல்லாத்துக்கும். சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலேருந்து பேசுகிறேன். ஓகே, நான் அந்த போடுற வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட நிறைய உயிருங்களை காப்பாற்றலாம் இந்த ஷேரிங்னால். ஏன்னா இது கேன்சரை பற்றி நான் பேசுகிறேன். கேன்சர் பேஷண்ட் நிறைய விதத்தில் நான் பார்க்குறேன். நிறையா மாதிரி பார்க்குறேன். ஸோ சில பேருங்க கேன்சர் சீக்குன்னு தெரியுது அவங்களுக்கு. பட் ஆனால் நம்ம போய் செக் பண்ணி எது செஞ்சாலும் புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஏன்னா அது படுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. நம்ம போய் கஷ்டப்பட்டு அவங்களால காப்பாற்ற முடியும்னு போவோம். பட் அதுவும் கை விடுறப்ப அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் எல்லாம் போயிடும். நம்மளுக்கு அந்த தீர்வு இல்லை, இதுக்கு மேலே போய் எதுக்கு இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருந்துட்டு போயிடுவோம் கஷ்டப்படாமல் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தான் இந்த மெசேஜ். யாரெல்லாம் இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் போய் இது செஞ்சு அது செஞ்சு எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கூட தான் கேன்சர் வந்திருக்கு, அதாவது டாக்டருக்கு இதுக்கு மேலே நீ மருந்து தான் எடுத்துக்கலாம் வலிக்கு, நீ அடுத்து இது ப்ரொசீட் பண்ண முடியாது ஸ்டேஜ் 4 உனக்கு இதுக்கு மேலே இந்த மருந்து மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க, எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லையா, நான் செத்துருவேனா, இந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க தயவு செஞ்சு எனக்கு புலனம் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. கேன்சருக்கு மருந்து இருக்குது, முந்தி இல்லை, இப்போ இருக்குது. ஜப்பான் ப்ராடக்ட், நான் அதுலேருந்து மீண்டு வந்துட்டேன். கேன்சர் இல்லை இப்போ எனக்கு. அதே மாதிரி என்னோட கீழே உள்ள நண்பர்கள் நிறையா பேர் மீண்டு வந்துட்டாங்க. ஏன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியாக வருவீங்க. கேன்சர்லேருந்து மீண்டு வருவீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு புலனம் பண்ணுங்கள். என் புலனம் நான் இங்கே போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அடுத்து உங்கள் வாழ்க்கையை நடத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. பணத்தை பார்க்காதீங்க. பணம் நம்ம சீக்கிரம் விழுந்தாலுமே நீங்கள் பெரிய பெரிய வேலை எவ்வளோ பெரிய வேலை செஞ்சாலும் சரி, எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, மாதம் இந்த சீக்கிரம் விழுந்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு அங்கிட்டு வேலைக்கு போக முடியாது, உங்களால் சம்பாதிக்க முடியாது. ஒன்றாவது அதான். ரெண்டாவது, எவ்வளோ சம்பாரித்து வச்சாலும் நம்ம காசை பிடிச்சி வச்சுக்கிட்டு சீக்கிரம் செத்து போயிட்டோம்னா அதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. யாருக்கு நீங்கள் பிடிச்சி வைக்கிறீங்க? நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி பல மடங்கு நீங்கள் சம்பாரித்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதுக்கு செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் உங்கள் உயிர் பேசினா அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த காசு இருந்தும் புண்ணியம் இல்லை. அதனால் உயிருக்கு விலை பேசாதீங்க. ஒரு வாட்டி நம்ம லைஃப்பில் ஒரு வாட்டி தான் நம்ம வாழ போகிற வாழ்க்கை. போயிட்டா அந்த உயிர் திரும்பி வராது. வந்தாலும் நம்ம எங்கே வரோம், எப்படி வரோன்னு நம்மளுக்கு தெரியாது. வாழ்கிறப்ப அந்த உயிரை நீங்கள் நல்லபடியாக சரிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து முடிங்க. இந்த மாதிரி சீக்கிரம் விழுந்தவங்க தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணி என்ன செய்யணும்னு கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அதை கன்சியூம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வரலாம். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.